பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய நாளில் தொடர்ந்து கர்த்தருக்கு சித்தமானால் உங்களோடு கூட இந்த காணொளி மூலமாக சில தெய்வ வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். குறிப்பாக இந்த கடைசி நாட்களில் ஏலி என்கிற ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய வாழ்க்கை, ஏலியும் அவன் ஊழியங்களும், அதை தொடர்ந்து தேவன் செய்த புரட்சியான திட்டங்களும் என்ற சில காரியங்களை நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். விசேஷமாக ஏலி ஊழியம் கிட்டத்தட்ட 40 வருஷம் இஸ்ரவேலிலே அவன் ஆசாரியனாக இருந்தான். ஏலியினுடைய பரிதாபமான நிலை என்று வாசிக்கும் பொழுது மற்ற எல்லா ஊழியக்காரர்களுக்கும் அது ஒரு எச்சரிக்கையின் பதிவாக, எச்சரிப்பின் காரியமாக இருக்கிறது. ஊழியம் செய்கிற அந்த நாட்களில் கர்த்தர் நம்மை நடத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார், உயர்த்துகிறார், மேன்மைப்படுத்துகிறார். ஆனால் அதே வேளையில் நம்ம ஊழியத்தின் முடிவு அல்லது மற்ற காரியம் என்று சொல்லும் பொழுது மகிமை மேல் மகிமை அடைய வேண்டுமே ஒழிய அது குறைந்து போகக்கூடாது. ஏலியினுடைய வாழ்க்கையில பரிதாபமான நிலைக்கு காரணம் அவன் பக்தியற்றவன் அல்ல, பரிசுத்த குலைச்சலன் அல்ல, ஆசாரிய ஊழியத்தை விட்டு வெளியே அலைகிறவனும் அல்ல. அவன் எல்லா விதத்திலும் தன்னை காத்து கொண்டு ஜீவித்த ஒரு மனிதன். ஆனால் ஊழியத்தின் கடைசி நாட்களிலே அவனுடைய ஊழியத்தை பார்க்கும் பொழுது அது ஒரு தோல்வியாகவும் பரிதாபமாகவும் இருந்தபடியினாலே அதை நாம் தியானிக்கும் போது, அதை படிக்கும் பொழுது ஊழியம் செய்கிற எல்லாருக்கும் இது ஒரு எச்சரிப்பின் பதிவாக, எச்சரிப்பின் செய்தியாக நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். விசேஷமாக கர்த்தர் நாமம் பயன்படுவதாக. இந்த பதிவு முழுக்க முழுக்க கடைசி நாட்களில் இருக்கிற ஊழியக்காரர்களுக்கு ஒரு வல்லமையும் பலனும், பிரதிஷ்டையை புதுப்பித்துக் கொள்வதற்கும், தரிசனங்களை புதுப்பித்துக் கொள்வதற்கும் இது பிரயோஜனமாக இருக்கும் என்கிற தாக்கத்தோடு நான் அதை பதிவிடுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து காணொளியை நீங்கள் கவனித்து பாருங்கள். உங்களோடு கர்த்தர் பேச ஆயத்தமாக இருக்கிறார். God bless you.